கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யோசேப்பு எல்லாரும் கவனமாய் கவனிகள். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்படின்னா இவன் சிறைச்சாலையிலே இப்பொழுது போடப்படுகிறான். அப்ப சிறைச்சாலையிலே 2 பேர் சொப்பனத்திற்கு விளக்கத்திற்காக வர்றாங்க. அப்போ ஒருத்தனுக்கு நல்ல விளக்கம், இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி நீ எந்த ஸ்தானத்திலிருந்து எடுக்கப்பட்டாயோ அந்த ஸ்தானத்தில் உன்னை வைக்க போறாங்க, உனக்கு வேற எந்த என்கொயருமே கிடையாது, உன் பேர்ல தப்பு இல்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் ரொம்ப குசி ஆகுறான். எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அப்படின்னா சிறைச்சாலையில் போட்டாங்க, என்ன தண்டனை வருதுன்னு தெரியாது, இங்க என்ன நியாயம் வெளிப்படுதுன்னு தெரியாது. அப்போ இந்த மனுஷன் இந்த மாதிரி பாரு, உனக்கு 3 நாளைக்குள்ள என்ன நடக்குது பாரு அப்படின்னு அந்த சொப்பனத்திற்கு ஒரு தெளிவான விளக்கத்தை யோசேப்பு தர்றார். தந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா இந்த இடத்திலிருந்து மறுபடியும் நீ பார்வோனுக்கு முன்பாக நீ போய் நிற்கும் போது ஒன்று செய், என்ன அங்கே போய் என்ன பண்ணிக்கோன்னு நினச்சிக்கோ, நினச்சி பார்வோனிடத்துல சொல்லு, நான் ஒரு எபிரேய பிள்ளையாண்டான நான் அங்கே பார்த்தேன், அந்த எபிரேய பிள்ளையாண்டான் களவாய் கொண்டு வரப்பட்டவன். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கணும், 15வது வசனத்தை. நான் எபிரேயருடைய தேசத்தில் இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். நான் எபிரேயருடைய தேசத்தில் இருந்து களவாய், அந்த இடத்துல நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குறேன், யோசேப்பு அந்த இடத்திலிருந்து எப்படி கொண்டு வரப்பட்டான்? களவாவை கொண்டு வரப்பட்டான்? சொல்லுங்க, களவாவை கொண்டு வரப்பட்டான்? இல்லை. அவனை என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா, அவனுடைய சகோதரர்கள் சேர்ந்து அவனை வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு அவனை வித்துட்டாங்க. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், யாக்கோபு, இந்த யோசேப்பனுடைய தகப்பன் யாக்கோபிலே சீகேம் என்கிற ஒரு ஊரில் குடியிருக்கும் போது அந்த சீகேம் என்கிற அந்த இடத்த 100 வெள்ளிக்காசுக்கு அவங்க அப்பா பர்ச்சேஸ் பண்ணுவார். அப்படின்னா இந்த யோசேப்பனுடைய தகப்பன் யாக்கோபு குறைஞ்சவரெல்லாம் கிடையாது. அவர் ஒரு நல்ல வசதி உள்ளவர், வசதி உள்ள வீட்டிலே வாழ்ந்தவன். இவன் பலவர்னா அங்கே, அதனால தான் அவங்க அப்பா அவனுக்கு தச்சு கொடுத்தாரு. அப்போ 100 வெள்ளிக்காசுக்காக அவங்க தங்கியிருந்த இடத்த வாங்கினவங்க. ஆனால் இந்த யோசேப்பை 20க்கு விற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆளுக்கு 2 வெள்ளிக்காசு எடுக்கிறது மாதிரி பிளான் பண்ணி அவங்க செஞ்சுட்டாங்க. இவன் இவனுடைய ஸ்டோரியை பார்த்தீங்க அப்படின்னா, இவன் இந்த பானபாத்திரக்காரன் தலைவனிடத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எப்பா எங்கள் அப்பா ரொம்ப வசதி உள்ளவர், நான் அங்கேருந்து வந்தேன், என் சகோதரர்கள் என்னை பார்த்து பொறாமப்பட்டு குழியில் போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஆட்கள்கிட்ட விற்றுட்டாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் இந்த போத்திபாருடைய வீட்டில் வாங்கினாங்க. போத்திபாருடைய மனைவி என் மேலே கண்ணை போட்டு வஸ்திரத்தை பிடிச்சி நான் செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே என்னை இப்படி போட்டு சிறையில் போட்டு வாதிக்கிறாங்க. இதுதான் என்னுடைய ஸ்டோரி. தயவு செய்து ராஜாவினிடத்தில் போய் இந்த ஸ்டோரியை நீ சொல்லி நான் என்னை எப்படியாவது எடுத்துக்கோன்னு தான் நம்ம சொல்லுவோம். நம்முடைய டீட்டெயில், நம்முடைய நடந்து வந்த பாதை, நம்ம என்னென்ன பண்ணணும், எனக்கு யார் தீங்கு பண்ணினாங்க, எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் இந்த யோசேப்பினிடத்தில் இருந்த ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னால், தன் காரியத்தை குறித்து, தன்னுடைய குடும்பத்தை குறித்து அவன் யாருக்கும் டீட்டெயிலாக என்ன பண்ணலை அப்படின்னா, சத்தமாக சொல்லுங்க, சொல்லவே இல்லை. இப்போது இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய மனசில் இருக்கிற குமுறல்கள், உங்களுடைய வீட்டிலே நடந்தது, உங்களுடைய கணவனார் செய்தது, உங்கள் மனைவி செய்தது, உங்களுக்கு மற்றவர்கள் செய்த தீங்கு, இது எல்லாம் நம்ம எத்தனை பேர் வெளியில் சொல்லியிருக்கிறோன்னு பார்த்தா நமக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னால், ரகசியமே இல்லை. ஆனால் எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் பாருங்க இந்த மனுஷனுக்கு. அவ்வளோதான், வாயே திறக்கல, ஒரே லைனில் முடிச்சிட்டாரு. என்ன லைனில் முடிச்சிட்டாருன்னா, நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இதுக்கப்புறம் என்ன கேட்டாலும் நோ ஆன்சர், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போது நம்முடைய ரகசியங்களை, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற, குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் திறந்துடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னை இப்படியெல்லாம் அடிச்சிட்டாரு, என்னை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாரு, என்னை இப்படியெல்லாம் பண்ணாரு. பாருங்க, இப்போ சிஸ்டர்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய கணவனார் உங்களை நடத்தின விதத்தை ஒன்று கூட மறைக்காம உங்கள் அம்மா அப்பாட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேருடைய அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ, நீ அவனோட வாழ
நீ அவனோட வாழ வேண்டாம், நீ வந்துரு. இவ்வளவு கொடுமை பண்றானா, இவ்வளவு பிரச்சனை இருக்குதா, நீ வந்துரு. அதே போல ஆண்களும் அப்படித்தான். நீங்க சிஸ்டர்ஸ் பண்ற அந்த சேட்டை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பண்றா, இந்த மாதிரின்னு சொல்லி இருந்தேன்னா கண்டிப்பா நிறைய அம்மா அப்பா சொல்லுவாங்க, இவ்வளவு கொடுமைக்காரியோட நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, இவ்வளவு மோசமாக நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. அப்போ நம்ம நிறைய பேர் இன்னைக்கு குடும்பத்தோட வாழ்றதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ரகசியங்களை நம்ம என்ன பண்ணல அப்படின்னா வெளி இடத்துக்கு நம்ம சொல்லவே இல்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு ஒரு கிருபை வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பீராகப்பா. நான் எல்லாத்தையும் எல்லாருக்கும் வெளிப்படையா என்ன பண்ணக்கூடாது, சத்தமா சொல்லுங்க. நீங்க, நான் இப்படி நினைக்கிறேன், சாரி, இந்த மனைவியோட ஜெயிஸ்டார்ல போத்திபாருடைய மனைவி இருக்காங்க பாருங்க. போத்திபாருடைய மனைவி தன்னுடைய வஸ்திரத்தை பிடிச்சத ஒருவேளை நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா, போஸ்டர் அடிச்சே ஒட்டியிருப்போம். இதே போல் என்னோடு தப்பாய் நடக்க முயன்றார், நான் உதறி தள்ளிவிட்டு ஓடி வந்துட்டேன். எத்தனை பேர் என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எத்தனை பேர் என்ன தேடி வந்திருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் என்ன பார்த்துருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் என்ன SMS பண்ணியிருக்காங்க தெரியுமா? இல்லை. ரொம்ப கவனம். எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்முடைய சில ரகசியங்களை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை வெளிப்படையாய் சொல்லும்போது நமக்கு நல்லது அல்ல, நமக்கு அது என்னவா முடிஞ்சோம் அப்படின்னா ரொம்ப கெட்டதாக முடிஞ்சிடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் நீங்க சொன்ன உடனே நீங்க ரொம்ப நல்லவங்க, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கெட்டவங்கன்னு நினைக்க மாட்டாங்க. நீ அந்த மாதிரி அவங்க மூவ் பண்ணணும்னா நீ ஏதாவது பண்ணியிருப்ப, நீ ஏதாவது செஞ்சிருப்ப அப்படின்னு குறுக்க தான் யோசிப்பாங்களே தவிர நீங்க செஞ்சதை மட்டும் நியாயம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சிஸ்டர் தன்னுடைய கணவனாரை இழந்தார்கள், ரொம்ப இளம் வயசு. அப்போ எங்கிட்ட ஜெபம் பண்ண வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் எங்கேயுமே வேலைக்கு போக முடியல, எங்கேயுமே வேலை செய்ய முடியல, எங்கே போனாலும் யாராவது ஒருத்தர் என்ன வித்தியாசமாக அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்ல வந்தாங்க. அந்த விஷயத்தை சொல்லும்போது நான் உடனே சொன்னேன், சிஸ்டர் இனி உங்கள் வாயில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரவே கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்க உண்மையை சொல்றீங்களோ பொய் சொல்றீங்களோ எனக்கு தெரியல, ஆனா நீங்க இந்த மாதிரி என்னை இவங்க அப்ரோச் பண்ண வந்தாங்கன்னு சொல்றத தூரத்துல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஓ நம்மளும் இப்படி அப்ரோச் பண்ணலாமான்னு தான் யோசிப்பாங்க. சொன்ன அடுத்த நிமிஷத்தில் சொல்றாங்க, ஆமா உண்மை பாஸ்டர், இதை சொல்ல போய் தான் ஒருத்தங்க திரும்ப என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க, நான் இனி சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பேதைகளே நீங்கள் உணர்வடையுங்கள். நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை, என் வீட்டில் அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும், இங்கேருந்து பணம் வந்துருச்சு, இங்கேருந்து இவ்வளோ கிடைச்சிருச்சு, எங்கள் அம்மா அப்பா வித்த சொத்து இவ்வளோ கிடைச்சிருச்சு, நான் இப்படி, அது எதுக்கு தேவையில்லாதது ஒன்று. நம்ம அதை குறித்து அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு ஒன்றும் பண்ண போறதில்லை, அவங்க தெரிஞ்சு நமக்கு எந்த ஆசீர்வாதமும் வரப்போறதில்லை. இந்த யோசேப்பை போல இருக்கணும். ராஜ சமூகத்தில் போய் நின்னதுக்கு அப்புறம் கூட தன்னுடைய வாயே என்ன பண்ணலை. நம்முடைய வாழ்க்கை நிறைய பேருக்கு என்னவா இருக்கணும்னா சீக்ரெட்டாக தான் இருக்கணும். கேட்கல, ஆமேனே வரல. நம்மளை நிறைய பேர் கண்டுபிடிக்கவே கூடாது. என்ன ஆமேனே ரொம்ப வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம நிறைய பேர் திறந்த வழி, நம்முடைய கை சுத்தமாக இருக்கிறது தவறல்ல, எல்லாருக்கும் முன்பாகவும் நியாயமாக இருக்கிறது உண்மைதான், இது எல்லாம் வேண்டும், உண்மையாக இருக்கிறது அவசியம். ஆனால் அதே நேரத்தில் உங்களை யாருமே இப்படிப்பட்டவங்கன்னு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கணிச்சிடவே கூடாது. பெட்ரூமில் நடக்கிறது எப்படி நீங்கள் வெளியில் சொல்லலாம்? ஒரு 4 வீட்டு செவத்துக்குள்ளே நடத்துறத எப்படி நீங்கள் வெளியே சொல்லலாம்? 4 வீட்டுக்குள்ளே நடக்கிறத மொத்தத்தையும் வெளியே சொன்னால் உங்கள் குடும்பம் எப்படி கட்டப்படும்? ஒரு பெட்ரூமுக்குள்ள நடக்கிற விஷயத்தை நீங்க 4 பேரிடத்துல சொன்னா உங்க குடும்பம் எப்படி கட்டப்படும்? கண்டிப்பா உங்க குடும்பம் கட்டப்பட முடியாது. அந்த வார்த்தையை வச்சு, அந்த பஞ்சாயத்தை வச்சு 4 பேர் பிரச்சனை பண்ண சண்டை போட வாக்குவாதம் பண்ணி அந்த குடும்பத்தை திரும்ப ஒண்ணா கொண்டு வரவே முடியாது. அதற்கு மாறாக வேதம் சொல்கிறது, நான் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன்,
நான் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளை யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்து பேசுகிறார். உன்னுடைய ரகசியங்கள் காக்கப்படுவதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நடத்தி வருகிற சில பாதைகள் அது உங்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதுமானது. கர்த்தருக்கும் உங்களுக்கும் தெரிந்தால் போதுமானது. மூன்றாவது நபர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் நீங்கள் நடத்தி வந்த பாதைகளுக்கு பெரிய வெற்றியை கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு ஆதங்கமா இருக்கும், உங்களுக்கு சொல்லலான்னு தோணும். ஏன்னா உங்களை தான் தப்பா நினைப்பாங்க. இப்போ யோசேப்பை நோண்டாம இருந்திருப்பாங்களா? யோசேப்பை எத்தனை பேர் நோண்டி இருப்பாங்க? சொல்லுப்பா உண்மையை சொல்லுப்பா. ஜெயிலில் போனாலே ஜெயிலில் இருக்கிற சக கைதிகள் கேட்கிற ஒரே காரியம் என்ன காரியம் அப்படின்னா, நீ எதுக்கு ஜெயிலில் சொல்லுங்க. ஜெயிலில் இருக்கிற கைதிகள் எடுத்த உடனே அதான் கேட்பாங்க, நீ எதுக்குப்பா உள்ள வந்த, நீ யாரை போட்ட, நீ யாரை கொன்ன, நீ எதனால இங்கே வந்த அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு அவனுக்கு சில காரியங்கள் ரகசியமானவைகள், அவைகள் யாருக்கும் சொல்ல வேண்டியது இல்லை. அது எனக்கும் ஆண்டவருக்கும் தெரிந்தால் போதுமானது. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, முழு வெள்ளத்தோடு ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனம். சிலர் இந்த பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நிறைய பேர் டாட்டூ யூஸ் பண்ணுறாங்க. வி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய ஆண்டவர் வசனத்தில் சொல்லி இருக்கிறாரு, உன்னுடைய சரீரத்தை கிறுக்கி கொள்ளாதேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு அருமையான ஒரு வாலிப தம்பி, ரொம்ப நல்ல பையன், கெட்ட பையனெல்லாம் கிடையாது. ஆனால் அவன் காலேஜ் படிக்கிற நேரத்தில் ஒரு பொண்ணை ரொம்ப உயிராய் நேசிக்கிறான். அன்னைக்கெல்லாம் டாட்டூ ரொம்ப பரவி இருந்துச்சு. உடனே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய நெஞ்சில் அந்த பிள்ளையினுடைய பேரை எழுதிட்டான். இப்போ காட்கள் தாண்டின உடனே அந்த பொண்ணு பிரச்சனை ஆயிடுச்சு, அது விட்டாச்சு, அது போயாச்சு. உடனே அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, சரி இனி அந்த பிள்ளை கல்யாணமே ஆயிடுச்சு. உடனே தன்னுடைய நெஞ்சில் இருக்கிற அந்த டேட்டுவை அழிச்சிட்டான். ஆனால் அழிச்சாலும் அதை தீ மாதிரி சில டேட்டுவை ஃபுல்லாக எடுக்க முடியாது. அது இல்லாதது மாதிரி நீங்கள் அந்த தீப்பட்ட புண்ணு மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர, அதை முழுக்க நம்ம அறுத்து எடுத்து நம்ம அப்படி பண்ண முடியாது. அந்த மாதிரி அழிச்சா. ஆனால் ஒரு சின்ன டாட் மட்டும் இருக்குது. அப்போ இன்னொரு இடத்துல திருமணமானது. திருமணம் முடிச்சு இவன் அடிக்கடி சட்டையை கழட்டவே மாட்டான், பனியனை கழட்டவே மாட்டான். அப்போ அந்த பொண்ணு என்ன நினச்ச தெரில, நீ என்ன பனியனே கழட்ட மாட்ட, சரி நீ ஏதாவது எங்கள் அப்பா மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பனியனை கழட்டும் போது இந்த நெஞ்சில் அதுவும் அழிச்சாச்சு. அது திருப்பி பேரெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், நீ எனக்கு மறைச்சிட்ட. அப்போ நீ நெஞ்சில் நீ பச்சை குத்துனா எந்த அளவுக்கு நீ நேசிச்சிருப்ப. அது ஒரு பெரிய பிரச்சனையாய் மாறி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் பிரிகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம சில நேரத்தில் நம்முடைய பாவங்கள் பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது இருக்கும். உங்களோட பிசாசு போராடிட்டே இருப்பான். சில பாவத்தோடு நீங்கள் போராடி கொண்டே இருப்பீர்கள். அந்த போராட்டம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு ஜெயம் எடுத்துக்குங்க. நீங்கள் போய் தேவ சமூகத்தில் போய் நில்லுங்க. நான் நம்புகிறேன், ஆண்டவரை தவிர வேற யார்கிட்ட போனாலும் உங்கள் பாவத்திற்கு விமோச்சனம் கிடைக்காது. அது எப்படி கிடைக்கும்? இப்போ ஒரு ஐயர், ஒரு பாஸ்டர் ஃபாதர் இந்த பக்கத்தில் நிற்கிறாரு, நீங்கள் அந்த பக்கத்தில் உட்காந்து நான் இன்னும் தப்பு பண்ணேன்னு சொல்லி அந்த ஃபாதர்கிட்ட சொல்றதுனால உங்களுடைய பாவத்தை ஃபாதர் எடுத்து போட முடியுமா? அந்த பாவத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியுமா? தர முடியாது. நான் நம்புறேன், அந்த பிரச்சனையிலேருந்து யாரு தான் விடுதலை கொடுக்க முடியும்னா கர்த்தர் ஒருவரை தான் விடுதலை கொடுக்க முடியும். கர்த்தர் உங்களை அதிலிருந்து மறைச்சு வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கும் போது நீங்க எதுக்கு அதை பிரகடனப்படுத்தணும்? நீங்க எதை எதுக்கு வெளியே கொண்டு வரணும்? வேண்டவே வேண்டாம். இது அப்போ நாளைக்கு உங்களை பார்க்குறவங்க உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. ஐயோ இது இந்த மாதிரி பொண்ணா, ஐயோ அது இந்த மாதிரி பையனா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. உங்க மேல ஒரு தவறான ஒரு கருத்து வந்துடும். அதனால கர்த்தர் நம்முடைய பாவத்தை கடலின் ஆழத்துல போடுறாரு, நம்முடைய பாவத்தை முதுகுக்கு பின்னாடி போடுறாரு. ஏன் அவர் முதுகுக்கு பின்னாடி போறாரு? ஏன் அவர் கடலின் ஆழத்துல போடுறாரு? ஒண்ணு யாருமே பார்க்க கூடாது என்கிறதற்காக தான் கடலின் ஆழத்துல நம்முடைய பாவத்தை ஆண்டவர் போறாரு. நம்ம ஆண்டவர் கடலின் ஆழத்துல போடுற பாவத்தை நம்ம நோண்டி நோண்டி எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அது தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே தெரிய வேண்டாம்னு நினைக்கும் போது, யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நினைக்கும் போது நம்ம ஏன் தெரிய வைக்கணும்? அதனால
சில காரியங்களை வந்து ரொம்ப பாருங்க, சிலருக்கு வந்து ரொம்ப ஃபேன்சி. எனக்கு இது ரொம்ப பிடிக்காத ஒன்று என்ன அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா, சாப்பிட வச்சு அனுப்பிடுங்க. சாப்பிடும்போது எதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்? எதுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க? ஏதோ ஒரு 100 பேர் 200 பேர் அப்படியே வந்து சாப்பாடு போட்டு அப்படியே ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க, சர்ச்சில் ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்றது ஓகே, சந்தோஷமாக எடுக்கலாம். கூட்டிகிட்டு போகிறதும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, உடனே ஃபோட்டோ எடுக்கிறது. அதுவும் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பும் போது, இதோ நான் கிளம்பிட்டேன், இதோ நான் ஹோட்டல் வாசலுக்கு வந்துட்டேன், இப்போ நான் உள்ளே போகிறேன், இப்போ சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் டேபிள் மேலே வந்துச்சு, எல்லாத்துக்கும் ஸ்டேட்டஸு, எல்லாத்துக்கும் வீடியோ. அப்போது இன்னைக்கு வந்து தன்னுடைய வீட்டில் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒளிவு மறைவும் சொல்லுங்களேன். நீங்க அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க, பார்க்குறவனுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடே இருந்திருக்காது, அதனுடைய பேரே தெரிஞ்சிருக்காது, கஷ்டமா இருக்காது, வருத்தமா இருக்காது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் வந்து நம்ம பப்ளிக்கா நம்ம வெளியில நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம், சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? வேண்டாம் வேண்டாம். வாலிப தங்கச்சிங்க, வாலிப தம்பிங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் கேர்ள்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப ஷேர் பண்ணிடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியத்தை வந்து வெளியே சொல்லவே வேண்டாம். எதுக்கு அப்படி சொல்லணும்? அதுவும் இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மனநிலையோ அதை ஸ்டேட்டஸில் வச்சிருவாங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்னா, யாரும் சரியில்லை இந்த உலகத்திலே, இந்த உலகத்தில் இருக்கிற நபர்களை எல்லாம் நம்பி நான் ஏமாந்து போய்விட்டேன் அப்படின்ற ஒரு கருத்து வச்சிடுறது. இது என்னது இது? அப்போ உடனே 4 பேர் கூப்பிட்டு, என்ன இன்னைக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு, அடுத்து கொஞ்சம் இந்த வாழ்க்கையே மாயே, இது என்னது அப்படின்னு சந்தோஷமாக இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸு. அப்போது நம்முடைய மனநிலைமையை நம்ம எப்படி இருக்கோன்றதை மற்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் சொல்லுங்க இல்லவே இல்லை. நான் நம்புறேன், நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். சிறைச்சாலையில சிரிக்கிறதுக்கு எனக்கு தெரியும், சிறைச்சாலையிலே கைத்தட்டி பாட்டு பாடுவதற்கு எனக்கு தெரியும், சிறைச்சாலையிலே ஆவியில நிரம்பி ஜெபம் பண்றதுக்கு எனக்கு தெரியும். ஆமென். யூதருக்கு யூதராயும் கிரேக்கருக்கு கிரேக்கராயும் நான் இருக்க தெரியும். அழுகிறவர்களோடு சேர்ந்து அழுவதற்கும் எனக்கு தெரியும், சிரிக்கிறவர்களோடு சேர்ந்து எனக்கு சிரிக்கவும் தெரியும். அப்போ எனக்கு மூடு இன்னைக்கு இல்லை, மூடு இல்லை. என்ன மூடு? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வந்து எந்த இடத்துல எந்த சிச்சுவேஷன் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மூடு சேஞ்ச் ஆயிடணும். கேட்கல? ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த மூட் ஆஃப் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுடைய சூழ்நிலை என்னவோ அதுக்கு தகுந்தது மாதிரி தான் உங்கள் மூடு சேஞ்ச் ஆகும். ஆமென். நிறைய பேர் சிரிக்கவே மாட்டாங்க, அப்படியே சிரிக்கவே மாட்டாங்க. ஏன் பிரதர் இன்னைக்கு சிரிக்கவே இல்லை? இங்கே எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க, நீ மட்டும்? ஆமாம், எல்லாரும் சிரிப்பாங்க. நமக்கு கடவுள் அப்படி ஒன்று விதிச்சிட்டாருல்ல, அப்புறம் நம்ம எப்படி சிரிக்கிறது? கணவனார் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது, அம்மா கொஞ்சம் சந்தோஷமா இருமா, மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்காதம்மா, நீ இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருந்தேன்னா நீ வீட்டுக்குள்ளே ஏறுறதுக்குன்னே எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்கம்மா, அதனால் கொஞ்சம் சிரித்து பேசேன் அப்படின்னா, அந்த மூஞ்சி 6 o'clock இருந்து மாறிச்சுன்னா பார்த்துக்கலாமே, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே அந்த மாமி, ஏன் உன் பொண்டாட்டி இன்னைக்கு இப்படி இருக்கு, அப்படி மூஞ்சி இப்படி வித்தியாசமாக இருக்குது, உங்கள் மனைவிக்கு மூஞ்சி சரியில்லையே அப்படின்னு. இங்கேருந்து இவரை கூட்டிகிட்டு போகும்போது, ஏங்க நீங்கள் டென்ஷன் வீட்டில் ஆனீங்க பரவாயில்லைங்க, ஆனால் அங்கே வரும்போது கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் சாதுவாக அமைதியாக இருங்கன்னா, அங்கேருந்து போன உடனே அப்படியே வள்ளுன்னு கத்துனா, ஏன் உனக்கும் உன் கணவனாக இருக்கும் பிரச்சனையா? எதுக்கு இது? அப்போது நம்ம இருக்கிற அந்த சூழ்நிலையை இன்னொருத்தர் தெரிய வேண்டிய அவசியம், சத்தமா சொல்லுங்க, கண்டுபிடிக்கவே கூடாது. நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது, கர்த்தரை தவிர. உள்ள ஆளும் வெளியில சிரிக்கும். அதான் ஆண்டவருடைய பிள்ளை, அதான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவருடைய பிள்ளை அப்படிதான் இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளை யாராலும் நீங்கள் கணிக்கப்படத்தக்காதவர்களாக தான் இருக்கணும். உங்களை கணிக்கவே கூடாது. நீங்க சிரிக்கிறத பார்த்தா அத்தனை பேரும் சொல்லணும், இவனுக்கு கவலையே இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லணும். ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவுத்தையும் சுமந்து நீங்க கர்த்தருக்காக சாட்சியா வாழணும். இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் பிரியப்படுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். எனக்கு வேதத்தில் ரொம்ப யோசிச்ச ஒரு சம்பவம் என்னன்னா, சமாரியா ஸ்திரீ இடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் குமிஞ்ச தரையில் பார்த்துட்டு பேசினாராமா. ஏன்னா அத்தனை பேரும் விட்டு போயிட்டான். அதுவும் அந்த நேரத்தில் யாருமே வரமாட்டாங்க. இந்த சமாரியா ஸ்திரீ ஏற்கனவே ஒரு 5 புருஷன் இருக்குது அவருக்கு. இப்போ எப்படி கர்த்தர் எப்படி மூஞ்சிக்கு மூஞ்சி பேசுவார்? அதுவும் சோறு வாங்குறதுக்கு அத்தனை பேரும் போயிட்டாங்க.
நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம். ஆனா ஆண்டவர் அவங்கள டீல் பண்ணும்போது எப்படி தான் டீல் பண்ணுவார்னா, சரி வந்துட்டீங்களாப்பா வாங்க சாப்பிடலாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று ஃபர்ஸ்ட் ஒரு அபிஷேகத்தை கர்த்தரிடத்துல கேட்போம். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த ரகசியத்தையும் குடும்பத்த காரியத்தையும் வெளிப்படுத்தாதவளாய் ஜெபம் பண்ணலாமா? இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணலாமா? இது ஒரு நல்ல ஜெப குறிப்பு. இது யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். சிஸ்டர், நீங்க நிறைய இழந்தது இதனால தான் சிஸ்டர், நிறைய பொறாம உங்களுக்கு வந்தது இதனால தான். ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நிறைய நேரத்தில் என்னுடைய வாய் அப்படி சும்மா இருக்க மாட்டேங்குது, எனக்கு தப்புன்னு தெரியுது, நான் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப யோசிக்கிறேன், ஆனா என்னால் அந்த வாயை அடக்க முடியல. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரணும். கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. அப்பா நீர் இரக்கம் செய்யும் ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்யும் ஆண்டவரே. அப்பா நீர் இறங்கும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ரகசியங்கள் உங்களுக்கு தெரிந்தால் போதுமானது ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் உங்களுக்கு தெரிந்தால் போதுமானது. ஆமென் சொல்லுங்க முழு பலத்தோடு. அப்பா மனுஷரை கட்டி இழுக்கும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, என் பிள்ளைங்க மேல அந்த அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமே, என்னுடைய பேச்சை நான் குறைப்பதற்கு கர்த்தர் பலன் தருவீராக. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய ரகசியங்கள் மறைக்கப்பட வேண்டுமானால் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னா, மனுஷனிடத்துல நீங்க பேசுகிறத குறைச்சாதான் நீங்க ரகசியத்தை மறைக்க முடியும். ஆமென். கேட்கல? நீங்க தயவு செய்து மனுஷங்கள்ட்ட ரொம்ப பேசுறத நிறுத்துங்க. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆமென். நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ரொம்ப பேசாதீங்க, தேவையானது மட்டும் பேசுங்க. யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம், யார்கிட்ட. அதான் பெர்க்மன்சியா ரொம்ப அழகா பாட்டு பாடுவாரு. உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். உங்களுக்கு வீக்னஸா இருக்குதா, நீங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவார். ஆமென். மனிதர் பேசும் வீணான வார்த்தைகளின் நிமித்தம் நியாய தீர்ப்பின் நாளிலே என்ன ஒப்புவிக்கணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம நிறைய பேசுகிற வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால சிலர் வீட்டில் இருக்கிற சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஃபோன், எப்போ பார்த்தாலும் யாரோ ஒருத்தரத்தில் பேசிட்டு. நீங்கள் ஜாலியாக பேசுங்க, தப்பு இல்லை, சந்தோஷமாக பேசுங்க, நீங்கள் பேசவே வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ரொம்ப கவனமாய் ஆண்டவரே, நான் உலகத்தில் இருக்கிற மனுஷனோட பேச்சை குறைச்சிட்டு என் பரலோக தேவனோடு இருக்கிற பேச்சை அதிகப்படுத்துவேன். ஆனால் அவர் என்னை அலங்கரிப்பார். அவர் எனக்கென்று இந்த மாதம் சொன்ன திறந்த வாசலை கர்த்தர் எனக்காக வைப்பார். ஹல்லேலூயா.